அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த டிவிஎஸ்டிபி அமைப்பாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிஎஸ்டிபி இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளது ஒரு சமூகத்திற்கல்ல, மொத்த சமுதாயத்திற்கும் ஒரு விழிப்புணர்வான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு தலைவரை எப்பவுமே தலைவராக இருக்கட்டும், இல்ல கடவுள்னு போற்றப்படும் மனிதர்களாக தோன்றுபவர்கள் அந்த ஊர்ல எப்பவுமே பிரபலம் ஆகிறது இல்ல. வெளியிடத்துல தான் அவர்கள் என்ன ஆகுறாங்க, பிரபலம் ஆவாங்க. அந்த மாதிரி தான் காமராசர் அவர்கள் விருதுநகர்ல பிறந்தாலும் அவர் எல்லா இடங்களிலும் போற்றப்படுகிறார். குமரி மண்ணில் மிகவும் போற்றப்படுகிறார். இது வரலாறு. ஏன்னா தோற்கடிக்கப்பட்ட பிறகும் போற்றப்பட்ட இடம் குமரி மண். எனக்கு பின்னால் பேச வருபவர்கள் கல்வி தந்தை என்று பல தகவல்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். ஆகவே நான் சிறிய ஒரு 2 தகவல்களை மட்டும் உங்களுக்கு கொடுத்து அமர விரும்புகிறேன். காமராசருடைய பயணம் அவருடைய விடுதலை காலகட்டத்திலிருந்து பின்னால் அவருடைய முடிவு காலம் வரை ஒரே மாதிரியா இருந்ததா, இல்லாட்டி நாம பார்க்கிற மாதிரி அவர் இன்னைக்கு போற்றப்படுகிற போது அவர் பட்ட பாடுகள் நமக்கு என்ன தெரியுமா? அவர் சார்ந்திருந்த அரசியல் எப்படியாக மாறியது என்பது பல கடைசியா இருக்கிற தலைமுறைக்கு, இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதே மாதிரி அவர் செய்தது கல்வி கல்வின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் தமிழுக்கு பணியாற்றினார் அப்படின்னு சொன்னா, அப்படி என்னப்பா பணியாற்றினார்? அவர் இருக்கும் போது தானே தமிழ் இந்திக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தது. அவர் தமிழுக்கு என்ன செய்தார்? அப்படி என்ற 2 கேள்விகள் வரும். இந்த கேள்வி 2த்துக்கும் தான் நான் பேச போறேன். அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியில் கொடிகட்டி கிங் மேக்கராக இருந்தார். ஆனால் 1969 பிளவுபட்டு காங்கிரஸ் ஓ என்று அவர் சுயமரியாதையின் காரணமாகவும் தான் கொண்ட நிலைப்பாடுகள் பிரின்சிபிள்ஸ் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விலகி வருகிறார். ஆனால் விலகி வந்து அவர் வெற்றி பெற்றாரா என்பது வேறு. ஆனால் விலகி வந்த பின் கடைசி வரை அதே இயக்கத்தில் இருந்துதான் தனது உயிரை துறந்தார். அது காங்கிரஸ் ஓன் சொல்லுவாங்க, காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்வாங்க. ஆனால் அது பின்னாளில் ஜனதா கட்சியுடன் இணைந்து அது கடைசியா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக அதுக்குள்ள இணைந்தது. இதுல என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அன்னைக்கு இதே சங் பரிவார கூட்டங்கள் அவரை எரிக்க பார்த்தது இன்று கொண்டாடுகிறார்கள். காங்கிரஸில் இருந்து விலக்கப்பட்டார், இன்று காங்கிரஸ் உரிமை கொண்டாடுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் காமராசரை கண்டிருக்கிறோம். இது ஒரு நிகழ்வு. இது ஒரு சின்ன வரலாறுல நம்ம பதிஞ்சு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்தது, தமிழுக்கு அவர் என்ன தொண்டாற்றினார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் திறந்தாருன்னு. இந்த பள்ளிக்கூடம் திறந்ததில் தான் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய தமிழுக்கு ஆற்றிய பணி. ஏன்னா எல்லாத்தையும் ஆங்கில வழி பள்ளியில அவர் திறக்கல. அந்த பள்ளிகள் திறந்தது எல்லாமே தமிழ் வழி கல்விகள் தான், கல்விக்கூடங்கள். அதாவது சிட்டி, ரூரல், அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறம் மற்றும் சிட்டியில இருக்கிறது. அந்த வழியில பார்த்தாச்சுன்னா கிராமப்புறங்கள்ல அவர் தோற்றுவித்த கல்விகள் யாவும் தமிழ் வழி கல்வியாக இருந்தது. அந்த தமிழ் வழி கல்வியால்
பயின்ற மாணவர்கள் பிற்காலத்தில் தமிழுக்கு பணியாற்றுவார்களா அல்லது இந்திக்கு பணியாற்றுவார்களா அல்லது ஆங்கிலத்துக்கு பணியாற்றுவார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் தமிழ் தமிழ் என்று கூவுவதை விட, கத்தி போராடுவதை விட, தமிழுக்கு என்ன செய்தார் என்று பார்த்தால் கல்வி நிலையங்களில் தமிழை கொண்டு வந்து தமிழை வளர்த்தார். 1962 முதல் வரவு செலவு கணக்கு, அதாவது பட்ஜெட், தமிழில் முழுமையாக படிக்கப்பட்டதுதான் முதல் முறை. அதுதான் முதல் முறை. அப்படியானால் தமிழுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து, தமிழ் உணர்வை புரிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது மட்டும் செய்யல, அவரு தலைமைச் செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஹோம் செக்ரட்டரி, நம்ம மத்த இன்ன பிற செக்ரட்டரிகள், கம்யூனிகேஷன், உள்ளுக்குள்ள வர அத்தனை தகவல் பரிமாற்றங்களையும் என்ன பண்ணார்னா தமிழ்ல தான் இருக்கணும்னு கொண்டு வந்தார். இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததன் மூலம் தமிழ் மிக முக்கியத்துவமான இடத்தை பெற்றது. அந்த வழியில் அவர் தமிழுக்கு தொண்டாற்றினார் என்பது உண்மை. அடுத்ததாக, இந்த பள்ளிக்கூடத்துல கல்வி ஆய்வாளர் திரு வி.பி. ராமசாமி அவர்கள் 1980 அவர் சொன்னது, ஒரே புயல் போல தமிழ்நாட்டில் பள்ளிகள் எழுந்தன, ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழில் படிக்கும் குழந்தைகள் தோன்றினார்கள். இதைதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஒரே புயல் போல தமிழ்நாட்டில் பள்ளிகள் எழுந்தன, ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழில் படிக்கும் குழந்தைகள் தோன்றினார்கள் என்கிறார் கல்வி ஆய்வாளர் வி.பி. ராமசாமி அவர்கள். அப்படியானால் தமிழ் யாரால் வளர்க்கப்பட்டது? இன்று நாம் தமிழில் பேசக்கூடிய அளவுக்கும் இல்லாம, எழுதக்கூடிய அளவுக்கும் இல்லாமல், தகவல் பரிமாற்றங்கள் வளர்வதற்கு அன்று அவர் வித்திட்டதுதான் இன்று நாம் அந்த சமூகமாக வளர்ந்திருக்கிறோம் என்று கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அனிட்டர் ஆல்வின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.